லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் 3வது கட்டமாக அதிகரித்து வரும் நிலையில் இதன் தாக்கம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இருந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த சில வாரங்களுக்கு பிறகு நேற்று மாலை முதல் விடிய கனமழை பெய்து வருகிறது. இங்கிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளும் சரிதான். அதே போன்று மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்து வரும் இந்த நிலையில் ஒவ்வொரு நீர்நிலைகளும் அதே போன்று அணை பகுதிகளுக்கும் மீண்டும் நீர்வரத்து வர துவங்கியிருக்கிறது. மாவட்டத்தை பொறுத்த அளவில் அதிகபட்சமாக அடையாமலை பகுதியில் 44.2 மில்லிமீட்டர் மழையும், மாவட்டம் முழுவதும் 10.55 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை என்பது நீடித்து வருவதால் இங்கிருக்கும் பேச்சுப்பாறை அணையும் சரிதான். அதே போன்று பெருஞ்சாணி அணையும் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணைக்கு தற்பொழுது 381 கன அடி தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று 77 அடி கொண்ட பெருஞ்சாணி அணையில் தற்பொழுது 360 கன அடி நீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் என்பது நேற்று மாலை மழை பெய்ய துவங்கி இருக்கும் நிலையில் தற்பொழுது வர துவங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று முழுவதும் மழை நிற்கும் பொழுது மேலும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரிக்கும். ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் தற்பொழுது அதே போன்று தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்றிடங்களுக்கு செல்ல வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் அணைகளிலிருந்து நீர் திறப்பு, உபரி நீர் திறப்பு ஏற்படும் ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த அளவில் ஒவ்வொரு பகுதிகளிலும், குறிப்பாக தாழ்வான பகுதிகளின் சரிதான், அதே போன்று தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மறுபுறம் மழை பெய்ய துவங்கி இருக்கும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிரியா.